எபிசோடில் வந்து நம்ம வந்து போட் ஹவுஸ் போயிட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம போட் ஹவுஸ் போயிட்டு போட் ஹவுஸ்லேருந்து நம்ம அப்படியே ஆட்டோ பிடிச்சி ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே போய் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ போகலாம். கவுண்டர் ஓப்பன் தானே, கவுண்டர் ஓப்பன் தான், போகலாம். பெரியவர்கள் 50. நம்ம பெரியவர்களா சிறியவர்களா ஜவர்? ஓகே, நம்ம பெரியவர்கள் அப்படின்னால பெரியவர்கள் டிக்கெட்டை எடுக்கணும். 2 பெரியவர்கள். தேங்க்ஸ். போகலாங்களா? ரெண்டு பெரியவர்கள் 100 ரூபா, ஒரு ஆளுக்கு 50. இதில் வேறு ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு பின்னாடி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ போகலாம், உள்ளே போகலாம். இந்த சைடு உள்ளே போவோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்சம் பேர் மொத்தமாக போயிட்டு வரதுக்குள்ளே? 2 மணி நேரமா? 2 மணி நேரம் ஆகுமோ? ஓகே, நம்ம பொறுமையாக தானே போய் ஆகணும், வீடியோ எடுத்தாங்க. சரி போகலாம். என்னாச்சு, ஒரு புல்லட்லாம் உள்ளே ஓட்டுறாரு, பயங்கரமான ஆளாக இருப்பார் போல. ஃப்ரீ COVID-19 வேக்சினேஷன்ஸ் போட்டுக்கிறியா? மறுபடியும் போடு பூஸ்டரு. மலர் காட்சி திடல். ஜப்பான் பூங்கான்னு ஏதோ ஒன்று இருக்கு. ஜப்பான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுமா? ஓ, இதுதாங்க அந்த ரெடி பிரிண்டா? அந்த ஃபோட்டோஸ் வந்து உடனே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதா? நம்மளை எடுக்கிறீங்களான்னு கேட்கவே இல்லை. நம்ம மகரக்கட்டையை பார்த்துட்டு அவர் நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவரே அசியூம் பண்ணிக்கிட்டாரு. அதை உடைக்கிற மாதிரி நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துரு. ஜவஹர் இவங்கெல்லாம் ஊட்டி புள்ளிங்கோவா இல்லை வெளியூர் புள்ளிங்கோவெல்லாம் சேர்ந்து ஊட்டி வந்திருக்காங்களா? இவ்வளோ பார்த்தா உள்ளூர் புள்ளிங்கோ மாதிரி தெரில, வெளியூர் புள்ளிங்கோன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த பில்டிங்குள்ளே ஒன்று இருக்கும்ல, ஃபுல்லாக அந்த க்ரீன் ஹவுஸ் மாதிரி தானே? அது கிளாஸ் ஹவுஸ். ஓகே. பொதுவாக கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வச்சிருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு நேட்டிவாக இருக்காது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு தட்பவெட்ப நிலையில் வளரக்கூடிய செடிகளாக இருக்கும். குறிப்பாக ஹில் ஸ்டேஷன்லலாம் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகும்ல, திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு பயங்கரமாக குளிரும். பட் கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கிற அந்த ஹீட்டை வந்து உள்ளவே கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அப்படியே ஆவரேஜாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வச்சிடுறாங்க. இதெல்லாம் பேர்லாம் வச்சுருப்பாங்களே, எதுவும் பேரே கிடையாதுங்க, வைக்கல. இல்லை மறைஞ்சிருக்கா? சுத்தமாக இல்லைல்ல பேர். ஓகேங்க, கிளாஸ் ஹவுஸ் முடிஞ்சது. ஃபர்தராக நம்ம மேலே நடந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குட்டி வரலாறு சொல்லிடுறேன். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த நிலைக்கு வர காரணமாக இருந்தவர் கிரஹாம் மெக்கைவர். 1848ஆம் ஆண்டு, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் இதை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இதை உருவாக்கும் போது இதை முதல்ல தாவரவியல் பூங்காவாக உருவாக்கல. இந்த இடத்துல வந்து ஒரு காய்கறி தோட்டமாக தான் இதை வந்து உருவாக்குனாங்க. அதாவது யூரோப்ல இருந்து இங்கே குடியிருப்புகள் இருந்தது இல்லை பிரிட்டிஷ் காலத்தில், அவங்களுக்கு வந்து காய்கறி இங்கே மேலே சப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதற்காக வந்து அவங்களோட சம்பளத்திலேருந்து 3 ரூபா எடுத்துப்பாங்களாம் மாதம் மெயின்டெனன்ஸ்க்காக. பட் காய்கறிகள்லாம் அவங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்களாம். இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் 1848 இது ஒரு மிகப்பெரிய தாவரவியல் பூங்காவாக மாற்றியிருக்காங்க. இந்த தாவரவியல் பூங்காவினுடைய மொத்த பரப்பளவு சுமார் 55 ஏக்கர்ஸ். இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஊட்டியினுடைய மத்திய பகுதியில் மிக முக்கியமான இடத்துல தான் இந்த தாவரவியல் பூங்கா இருக்குது. தொட்டபெட்டா பீக் இருக்குதுல்ல, அதற்கு கீழே தான் இந்த தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது லோயர் தொட்டபெட்டா பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் 1000க்கும் அதிகமான தாவர வகைகளை இந்த தாவரவியல் பூங்காவில் பராமரிச்சுட்டு வராங்க. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லான் பார்த்தோம்ல, அதை ஒட்டியே லெஃப்டில் ரைட்டில் 2 பாதை போகுது நடந்து போகிறதுக்கு. அப்படியே லெஃப்ட் ஒட்டி நடந்து போனோம் அப்படின்னா இப்போ அந்த கண்ணாடி மாளிகை இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கடுக்காக மேலே ஏறி இட்டாலியன் பூங்கா இருக்குது. அதுக்கு மேலே உயரமான மரங்கள், ரொம்ப வருஷமாக இருக்கிற மரங்கள், இது மாதிரி நிறையா இருக்குது பார்க்கறதுக்கு. அதை அப்படியே நடந்து போய் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ளே வந்து எதுவும் அந்த ட்ராம் மாதிரி அந்த டூர்லாம் கிடையாதுல்ல. அப்போது இவங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கணும்ல. அது
ரெஸ்ட் ரூமுக்கு எங்கேருந்து எங்கே போகணும்? கரெக்ட், ஆமாம். எப்படி போக முடியும் அவங்களால? ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே வந்த உடனே கவனித்தேன், அப்படியே பார்த்துட்டே வந்தேன். இப்போது நம்ம வந்து நடந்து வந்துட்டோம், நம்ம நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி வருவாங்க, அவங்களுக்கு ட்ராம், இந்த வீல் சேர் கொண்டு வர மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தா நார்மலாக இருக்குது, இந்த வீல் சேர்லாம் கொண்டு வரலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா படி இருக்குது, இதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. ஸோ வீல் சேர் கொண்டு வர்றது, இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து உள்ளே இதை சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இங்கே பாசிபிளாக அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இது பொட்டானிக்கல் கார்டன் ரொம்பவே ப்ராப்ளமானதில்லை. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து அட்லீஸ்ட் அதெல்லாம் வந்து அவங்களையும் கன்சிடர் பண்ணி அந்த பராமரிக்கணும், மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. என்னது? அங்கேருந்து வந்துட்டீங்களா? ஆமாங்க. பாதிரிக்க டக்குன்னு ஞாபகம் வரும். நல்லா இருக்கீங்களா? அதாங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து தென்காசி பக்கம். பேர் சாகுல். சாகுல். எத்தனை நாள் ஸ்டே? அவ்வளோதான், நேற்று நைட்டு வந்தோம், இன்னைக்கு கிளம்புறோம். அவ்வளோதாண்ணா? பார்த்தாச்சா? என்னென்னு பார்த்தீங்க? இங்கே வந்தோம், அப்புறம் வந்து ஒரு லேக் போனோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி போனோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்ல. ஓகே, போயிட்டா பாய். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ பொட்டானிக்கல் கார்டன், ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் வரணும்னா எந்த சீசனில் எப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்கலாம் ஏப்ரல் மாதம் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பூக்கள்லாம் பூத்து குலுங்குற டைமு. ஸோ ஏப்ரல் மாதம் வந்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாகவே பூக்கள்லாம் பூத்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜவர், இந்த பொட்டானிக்கல் கார்டனுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? சொல்லு. சிறப்பான மரங்கள் இருக்கு. இட்டாலியன் கார்டனா? இதுதான் இட்டாலியன் கார்டன் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது இட்டலி, அதாவது இத்தாலியிலிருந்து கொண்டு வரப்பட்ட செடிகள் அப்படிங்கிறதுனால வந்து இது இட்டாலியன் கார்டன் அப்படின்னு வந்து பேர் வைக்கல. வேர்ல்டு வார் 1 அப்போ இட்டலி பிரிசனர்ஸ், இத்தாலியை சேர்ந்த சிறை கைதிகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து டீபோர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக அவங்கள வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த இட்டாலியன் கார்டன். சூப்பராக இருக்குல்ல? மேலே இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக கீழே அங்கேருந்து நம்ம இப்போ மேலே வந்தோம். இது ஃபுல்லாக வந்து இட்டாலியன் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிறை கைதிகள் உருவாக்குனாலுமே அந்த இட்டலி அவங்களோட அந்த பேட்டர்னில் தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இட்டலியில் போயிட்டு ஒரு கார்டனுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். இந்த மாதிரியான செடிகள், இந்த மாதிரியான பூக்கள், இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும். தைலம் ஏதாவது வாங்கணுமா? மகளிர் மேம்பாட்டு திட்டம். இது வரைக்கும் வந்து செடிகள், பூச்செடிகள் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே படி போயிட்டே இருக்குது. ஃபுல்லாக உயரமான மரங்கள், அதாவது ரொம்ப வயதான, ரொம்ப பழமையான மரங்கள்லாம் இதுக்கு மேலே ஃபுல்லாக இருக்குது. பிளான்ட்ஸ் தட் க்ரோ அண்டர் டிஃப்யூஸ்ட் லைட். பார்த்துட்டு போயிடுவோமா? அது மட்டும் கேக்டஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருக்கிற தாவரங்கள் எல்லாமே மேலை நாடுகள்லேருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்லாம் இங்கே நிறையா இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கண்ணாடி அறைக்குள்ளே வச்சு இந்த தாவரங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேக்டஸா, கற்றாழை வகை சேர்ந்ததில்லை. இது வந்து ஒரு அறைக்குள்ளே நம்ம இப்போ பார்க்குறோம். இதுவே வந்து நான் ஃபீனிக்ஸில், அமெரிக்காவில் ஃபீனிக்ஸில் டெசர்ட் பொட்டானிக்கல் கார்டன், அதாவது பாலைவன உயிரியல் பூங்கா, இயற்கையாக பாலைவனத்தில் ஒரு பகுதியை உயிரியல் பூங்காவாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. பாலைவனத்தில் வளர்கிற செடிகள்லாம் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் கலிஃபோர்னியா சீரீஸில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில வாரங்களில் அந்த வீடியோஸ்லாம் வந்துடும். இதே கதையாக தான் ரொம்ப நாளாக விட்டுட்டுருக்கேன் அப்படிங்கிறீங்களா? சீக்கிரம் போட்டுடுறேங்க. அப்போ வந்து இன்னும் டீட்டெயில்டாக இந்த தாவரங்களை பற்றி நம்ம பார்ப்போம். டைம் இப்போ 5:15. நம்ம உள்ளே நுழைஞ்சது 3:45. ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பார்க்கறதுக்கு கேங்காக வந்தீங்க, இல்லை ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் இருந்தால் பார்த்துடலாம். பிரதர், நீங்கள் எப்படி ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ மாற்றுத்திறனாளி நீங்கள்,
ஸோ வீல் சேர் வச்சுட்டு உங்களால் இந்த பார்க் பார்க்க முடிஞ்சதா? மேலே போக முடியல, அங்கே நிறைய ஸ்டெப் இருக்குது. இங்கேயுமே வந்து ஃபுல்லாக ஃப்ளாட், அங்கங்கே ஸ்டெப்ஸாக இருக்குது. அங்கங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணி தூக்கணுமா? ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ரெண்டு ஸ்டெப்புக்கு மட்டும் ஆள் வேணும். ஸோ அதான் நாங்கள் அதுதான் பேசிட்டு வந்தோம். இப்போ அவங்க வீல் சேரில் வயசானவங்க மாற்றுத்திறனாளிங்க வந்தால் எப்படி போவாங்கன்னு பேசிகிட்டே வந்தோம். நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, போட் ஹவுஸ்லலாம் எப்படி இருந்ததுங்க? மந்திரி அங்கே ஓகே நல்லா இருந்தது. அங்கே ஃபுல்லாக நீங்கள் போக முடிஞ்சுதா? இல்லை போகும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இறக்குற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே அங்கெல்லாம் எல்லா பக்கமும் ஒன்றும் போக முடியுது. ஈஸியாக. இது மட்டும் தான் கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப்பு ஏற்றி கொஞ்சம் கஷ்டம். அந்த மேலே போட முடியல. அது கொஞ்சம் ஸ்டெப்பு பக்கத்துலேயே கூட ஸ்டெப் பக்கத்துலேயே இது மாதிரி பக்கத்துலேயே ஸ்டெப்ஸு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு இருக்கிற இடத்துல ஸ்லைடிங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த ஊர் நீங்கள்? நாமக்கல். எங்கள் ஊர் தான் மந்திரி. சுற்றுலாத்துறை மந்திரியா? ஸோ சுற்றுலாத்துறை மந்திரி இதை பார்ப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களில் மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமாக எங்கெங்கே மாற்றுத்திறனாளிகள் வந்து சாதாரணமாக மற்ற மக்கள் மாதிரி போயிட்டு வர முடியுமோ அந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி தருவாருன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக சரி. சரிங்க. இப்போ தான் நம்ம பேசணும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேசணும். இது வந்து மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் சிரமப்படுவாங்க இதை சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு பேசணும். நம்ம கண் முன்னாடியே ஒரு மாற்றுத்திறனாளி கஷ்டப்படுறத நம்ம பார்த்தோம். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மெரினா பீச்சில் மாற்றுத்திறனாளிகளும் சுலபமாக அங்கே போய் பார்க்குற மாதிரி பாதை அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவுபடுத்துறதாகவும் சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. அதை தொடர்ந்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் இருந்ததில்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து சாய்வாக வீல் சேர் ஏறுற மாதிரி சின்னதாக கட்டினாங்கனாவே போதும். இந்த மாதிரி வீல் சேர்லேயே இவங்கெல்லாம் சுற்றி வந்துடலாம். ஸோ தோடர்கள் வாழும் குடியில் அந்த மாதிரி தான் இருக்குமா? இப்போ இந்த மாதிரி இருக்கான்னு ஊட்டி கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் அப்படியே ஒரு ரவுண்டு இப்படி லெஃப்டில் ஏறி மேலே அந்த மரங்கள் இருக்கிற ஏரியாலாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ இது பொட்டானிக்கல் கார்டன் நான் பலமுறை வந்திருக்கேன், நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஊட்டி வந்துட்டு நம்ம பொட்டானிக்கல் கார்டன் நம்ம சேனலில் காட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இன்னும் சில பேர் பார்க்காதவர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ பார்க்காதவர்கள் இருப்பீங்க, ஸ்டில் வந்து இதை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு கூட நினைப்பீங்க நம்ம சேனல் வழியாக. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அப்படியே இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் ஏதாவது ஷாப்பிங் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி நம்ம மறுபடியும் ரிசார்ட் போகணும். ஸோ போயிட்டு அங்கே முடிஞ்சால் நைட்டு அந்த கேம்ப் ஃபயர் இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் வந்து அவலாஞ்சி போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெதரும் செக் பண்ணணும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மழை பெய்யுற மாதிரி போட்டிருக்காங்க, பட் இங்கே மாறிட்டே இருக்கும்ல, ஸோ தெரியல. ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த எபிசோடில் மேபி அவலாஞ்சி போகலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலான இடங்கள் இருந்தது அப்படின்னா அதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go. Bye.